மேரி கோம் 6 முறை வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்ச பெண்மணி என்ற உலக சாதனையை புரிந்த ஒரு இந்திய பாக்ஸர். விமென்ஸ் பாக்ஸிங்ல இதுவரை யாருமே தொட்டிராத உயரத்தை அடைந்திருக்காங்க. இவங்கள பத்தி இந்த அறிவலையில பேச நான் உங்கள் அனுஷ்கா. மனுஷ்யா, 10ஆம் வகுப்பு, பாரதி மேல்நிலைப் பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். இரண்டு விதமான சாதனையாளர்கள் இருப்பது வழக்கம். அதில் ஒருவர் சாதிப்பவர், இன்னொருவர் சாதிக்க தூண்டுபவர். மேரி கோம், வெற்றி என்னும் வேர்க்கை உன்னுள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் கண் முன்னே காணப்படுவதில்லை என்று ஒரு கூற்று உண்டு. அந்த கூற்றுக்கு ஏற்றவாறு வெற்றி வேர்க்கையுடன் பயணம் செய்தவர் மேரி கோம். 1983ஆம் ஆண்டு மணிப்பூரில் கங்காதேவில் பிறந்தவர் மேரி கோம். இவருடைய தாய் தந்தை அங்குள்ள விவசாய நிலங்களில் விவசாயம் செய்து வந்தவர். இவர் பெற்றோர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்தார். பள்ளி பருவத்தில் தடகளத்தின் முனைப்பு காட்டி வந்தவர் ஃபுட்பால், ஹாக்கி விளையாட்டுகளிலும் களமிறங்கி வந்தார். 7ஆம் வகுப்பிற்கு பிறகு பள்ளி பருவத்தை நிறுத்த வேண்டிய சூழல் இருந்தது. விளையாட்டுத்தான் தனக்கு முக்கிய கருவி என்று உணர்ந்தார். 2000வது முறைப்படி குத்துச்சண்டை போட்டியில் இறங்கினார் மேரி கோம். அதே ஆண்டில் மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியிலும் தங்கப்பதக்கம் வென்றார். இவருடைய தந்தை சிறுவயதில் மல்யுத்த வீரராக இருந்ததாகவோ என்னவோ தெரியவில்லை. மேரி கோமின் உடம்பிலும் சண்டை செய்யும் எண்ணம் அதிகம் இருந்தது. எனினும் மேரி கோம் மற்ற வீட்டை போல இவருடைய தந்தை எதிர்ப்பு தெரிவித்தார். தந்தையின் எதிர்ப்பையும் மீறி அவருக்கு தெரியாமல் குத்துச்சண்டை பயிற்சியில் ஈடுபட்டார் மேரி கோம். அதனைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் 48 கிலோ எடை பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றார். இதனைத் தொடர்ந்து 2002, 2005, 2006, 2008 தொடர்ச்சியாக 46 கிலோ எடை பிரிவில் 4 உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தங்கம் வென்றார். 2010ஆம் ஆண்டு 48 கிலோ எடை பிரிவில் தங்கம் வென்று அசத்தினார். ஒலிம்பிக் போட்டிகளில் 48 கிலோ எடை பிரிவு நீக்கப்பட்டதால் 51 கிலோ எடை பிரிவில் தள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனால் 2010ஆம் ஆண்டு வெண்கல பதக்கம் வென்றார் மேரி கோம். 2012ஆம் ஆண்டு ஆசிய மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 51 கிலோ எடை பிரிவில் பங்கேற்று தங்க பதக்கம் வென்றார். 2012ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் முதல் முறையாக தகுதி பெற்றார். அதில் 51 கிலோ எடை பிரிவில் கலந்து கொண்ட மேரி கோம் அரையிறுதியில் நிக்கோலாவிடம் தோல்வியடைந்து வெண்கல பதக்கத்தை வென்றார். இதன் மூலம் குத்துச்சண்டை தொடரில் 6 தங்க பதக்கங்கள் வென்ற கியூபா வீரர் வெலிக்ஸின் சாதனையை சமன் செய்தார். இதன் மூலம் 38 வயதான மேரி கோம் இவருடைய நீண்ட நாள் கனவை எட்ட மற்றொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 6 முறை உலக சாம்பியன்ஷிப்பை வென்ற இவருடைய பாதை அவ்வளவு எளிதானதல்ல. குடும்பத்தினர் எதிர்ப்பு, குழந்தை பிறப்பு, எடை மாற்றம் என சந்தித்த தடைகள் ஏராளம். இலக்கை நோக்கி செல்லும் ஒருவருக்கு நடுவே தடைகள் பெரிதாகவில்லை. எத்தனை தடைகள் வந்தாலும் ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்லும் வரை ஓயமாட்டார். அத்தனை பதக்கங்கள் மற்றும் விருதுகள் வென்றாலும் மேரி கோமின் கனவில் உள்ள ஒரே பதக்கம் தங்கம் வெல்வதுதான். 2019 உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடரில் 51 கிலோ எடை பிரிவில் பங்கேற்று வெண்கலம் வென்றார். 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிய ஒலிம்பிக் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறி டோக்கியோ ஒலிம்பிக் செல்லும் வாய்ப்பை மேரி கோம் உறுதி செய்தார். இவருடைய சக்சஸை ஹானர் பண்ற விதமா பாராட்டி இந்திய அரசாங்கம் நிறைய அவார்டை கொடுத்துருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா குறிப்பிட வேண்டியது 2006ல் பத்மஸ்ரீ அவார்டு, 2013ல் பத்ம பூஷன் அவார்டு, 2020ல் பத்ம விபூஷன் அவார்டு வழங்கியிருக்காங்க. பாக்ஸிங்ல இவருடைய பங்களிப்பை பாராட்டி மணிப்பூர் கவர்மெண்ட் சிறந்த பெண்மணி என்ற அவார்டை கொடுத்து கௌரவித்திருக்காங்க. மேரி கோமின் வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னன்னா, நினைத்தது அடைய போராட்ட குணம், அசைக்க முடியாத வலிமை, கடுமையான முயற்சி, இது இருந்தால் நம் நினைத்த உயரத்தை அடைய முடியும். இதுபோல் புதியதொரு தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அனுஷ்கா. மனுஷ்யா, நன்றி, வணக்கம்.